இப்போ இந்த பெண்ணை ஆண்டவர் ஸ்பெஷலாக படைச்சு ஸ்பெஷலாக தன்னுடைய மொத்த சுவாபங்களை உள்ளே கொடுத்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் வச்சது இந்த பெண்ணினம். இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் எல்லா பெண்கள் என்ன நீங்கள் எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப பழசாக இருக்கும், ஆனால் புதுசு. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லா பெண்களும் ஊழியம் செய்யணும். பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சரியாக பைபிளை படிக்கலைன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக பெண்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் டெலிபரேட்டாகவே ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஆண்டவர் திருமணம் ஆகாமல் இருந்ததுனால அவர் கூட சீஷர்களாக போகலையே தவிர கனம் பொருந்திய ஸ்திரீகள் வீடை கொடுத்துருக்குறாங்க, பணத்தை கொடுத்துருக்குறாங்க. பெபேயாள் இஸ் அ அப்போஸ்தல், அப்போஸ்தல ஊழியத்தை பெண் செஞ்சுருக்கிறாங்க. பெபேயாள் ஒரு அப்போஸ்தலர், அவங்க ஒரு சபை, ஒரு பாஸ்ட்ரஸ், அப்போஸ்தல ஊழியம் செய்த ஒரு போதகர். மனைவி இல்லை, போதகரே அவங்க தான். பெபேயாள். அப்போது பெண்கள் கண்டிப்பாக ஊழியம்னா பிரசங்கம் மட்டும் இல்லை, எந்த ஊழியம் வேணாலும் செய்யலாம், ஆனால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஊழியம் எங்கே ஆரம்பிக்குது? வேதம் எதில் ஆரம்பிக்குது? வேதம் எதில் முடியுது? வேதம் ஆரம்பிக்கிறது ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு குடும்பத்தில், வேதம் முடிவது ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில். இந்த பெண் இல்லைன்னா அங்கே குடும்பம் அமையாது. தலைவர் பேச்சுலராக சுற்றின்னு இருப்பார். புரியுதா? இவங்க யார்? ஃபேமிலி. வீட்டில் ஒரு வார்த்தை கேட்குறேன், மனைவி வந்த பிறகு தான் அவரே டபுள் ஆகுறாரு. குழந்தை பிறந்த பிறகு தான் ஒரு தோட்டமாகிறது குடும்பம். இந்த பிள்ளை பேருக்கும் 90% இல்லை, 95 99% ஆண்டவர் பெண்ணை மட்டும்தான் நம்புகிறார். பிள்ளைய பெக்க, வளர்க்க, குடும்பத்தை நடத்த, எல்லாத்துக்கும் குடும்பம்ங்கிற பொறுப்பு பெண்ணுக்கு மட்டும்தான் அதிகபட்சம். தலைவர் அலங்கத்தெல்லாம் கட்டுவார், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆலயம் கட்டுவார், ஆகமங்களை பெயர்த்து எழுதுவார், யுத்தம் பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது அவரால். குடும்பத்தை பெண் மட்டும்தான் கட்ட முடியும். இந்த குடும்பம், பரலோகம், திராட்சை தோட்டம், இது எல்லாம் உன்னோட ஒன்று தொடர்புடையது. திராட்சை தோட்டத்தில் பலன் சீக்கிரம் வராது. பரலோகத்தை ஆண்டவர் எத்தனை வருஷமாக எனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தை கட்டுறதும் அவ்வளோ லேசு இல்லை. நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய பொறுமை.